சின்ன மாற்றங்கள் நீங்கள் பண்ணுறதுனால ஸ்மால் சேஞ்ச் வந்து உங்களுடைய மணி ஹேபிட்ஸை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 வந்து ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நம்பர் 2 உங்களுடைய தேவைகளை ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்கமில் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நம்பர் 3 அது. நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினதை ஆட்டோமேஷன் பண்ணிடுங்க. நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா அது தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸை கட் டவுன் பண்ணுங்கள். நம்பர் 6 வந்து ஃபுட்டுக்காக வெளியே நீங்கள் அதுக்காக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வெளியே சாப்பிட்றதா அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்பர் 8 வந்து உங்களுக்கு ஒரு பல்காக வந்து நீங்கள் ஒரு வாங்குறத வந்து ஹோல்சேலில் வாங்குங்க. ஒரு ரீட்டெயில்ஸில் வந்து சூப்பர் மார்க்கெட்டை விட ஒரு ஹோல்சேலில் வாங்கும்போது உங்களுடைய விலை வந்து கம்மியாக இருக்கும். நம்பர் 9 வந்து மேக்ஸிமம் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸையும் உங்களுடைய கேஷ்பேக்கையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாக்கா இன்னும் நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும்.